நானும் ஸ்ரீஜாவும் இசை நடத்துற இந்த கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறது பிடிக்காம நாங்க அவளை அசிங்கப்படுத்தி இருந்ததா நினைச்சு நீங்க எங்களை எவ்வளவு சத்தம் போட்டீங்க. ஏய் ஆமா, இப்ப அதுக்கு என்ன? முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் பேசிட்டு இருக்க. அம்மா நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அடிப்பொடி. என்னமோ நானும் ஸ்ரீஜாவும் தான் உலக மகா தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் சேர்ந்து எங்களை எவ்வளவுலாம் திட்டினீங்க. ஆனா உங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கால இந்த இசை. இவ எவ்வளவு பெரிய தப்ப மறைச்சு நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கான்னு தெரியுமா? என்னத்த உங்களை அம்மா முன்னாடி நான் மாட்டி விட்டேங்கிறதுக்காக இப்ப இசை ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி விட பாக்குறீங்களா? அவளை ஒண்ணு நாங்க புதுசா பிரச்சனையில மாட்டி விட என்ன இருக்கு விஷால்? ஏற்கனவே ஜாதக விஷயத்துல இந்த வீட்டை ஏமாத்தினது பத்தாதுன்னு இப்போ உன் வைஃப் இசை இன்னொரு உண்மைய உங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா தெரியுமா? போது ஸ்ரீஜா, சும்மா இசை இசைன்னுகிட்டு இதுக்கப்புறம் இசை பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இசையை பத்தி என்னால பேசாம இருக்க முடியாது விஷால். ஏன்னா அவ பண்ணி வச்சிருக்கிற காரியம் அப்படி. ஏமா நீயும் சிந்தாமணியும் இசை மேல இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு அவ என்னதான் மறைச்சா? அண்ணே, நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? இசை குடும்பம் இல்லையா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அண்ணே, வீணை தயாரிக்கிறதுல ஊரே கொண்டாடுற மியூசிக்கல் குடும்பம் நம்ம குடும்பம். ஆமா, நம்ம விஷாலு நாளைக்கு உலகமே கொண்டாடுற மியூசிக் டைரக்டரா வரணும்னு கனவு கண்டு வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அவன் உருவாக்குற ராகத்தை அவ கூடவே இருக்கிற ஒருத்தியால ஒரு நாளும் காதால கேட்டு ரசிக்க முடியாதுன்னா ஒரு மியூசிக் டைரக்டரோட வாழ்க்கையில இதை விட ஒரு பெரிய குடும்பம் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய குறைய மறைச்சு நம்ம பிள்ளையோட எதிர்காலத்தையே இவ பாழாக்கியிருக்கா. என்னத்த வளர்றீங்க நீங்க? நான் வளரல, அழுத்தம் திருத்தமா சொல்றேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த இசைக்கு காது கேட்காது. அத்த யாருக்கு யாருக்கு இசை காது கேட்காதா? சிந்தாமணி, இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம யாரையும் குறை சொல்லி பேசாதுன்னு உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். தெரியும், நீங்க யாரும் எங்களை நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இத பாருங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இவ ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் எடுத்த இஎன்டி மெடிக்கல் ரிப்போர்ட், இதுல இசைக்கு காது கேட்காதுங்கிற விஷயம் தெளிவா மென்ஷன் ஆயிருக்கு. கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. இதோ பாருங்க, நீ